வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த நம்மளோட சேனலில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா கட் வந்து குர்த்திக்கு தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, 100 ருபீஸ்க்கு போட்டு லாஸ்ட்டு இது ஆர்டர் வந்ததில் லாஸ்ட் ஆர்டர். பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்படி திருப்பி வச்சிங்கன்னா 8 ஃபோல்டாக இருக்கிறத 16 ஃபோல்டாக மாற்றினீங்கன்னா ஒரு கிராஸ் கிடைக்கும். இந்த கிராஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா கீழே வரும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இந்த வீடியோட ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்திங்கன்னா இதுதான். செகண்ட் பார்த்திங்கன்னா பைப்பிங். நீங்கள் வந்து நெக்குக்கு உள்ளே கொடுக்குறது சன்கிரேப் மெட்டீரியலாக இருந்ததுன்னா பைப்பிங் வந்து ஜஸ்ட் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். எக்ஸ்ட்ரா பைப்பிங்லாம் கொடுக்க வேண்டாம். இது வந்து லைனிங் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான லைனிங் கொடுக்கும்போது பைப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸில் பண்ணியிருக்கிறேன். அதான் நம்ம வந்து 100 ருபீஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேணாம். அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணால் சரியாக வருமா, ப்ராப்பராக இருக்குமா. நீங்கள் நெக்கோட சென்டர் ஆஃபும் ஸ்லீவில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்லீவோட சென்டர் ஆஃபும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக 2 சைடும் ஈக்குவலாக வரும். இதே இது நம்ம நார்மல் சர்க்குலர் பேட்டர்னில் பண்ணும்போது 2 சென்டரும் மெர்ஜ் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் பிரித்து தைக்க வேண்டியது. இது பிகினராக இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து தைச்சிட்ருக்கிறேன். இது ரொம்பவே நல்லாவும் இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக நம்பி தைக்கலாம். இது உங்களோட 2வது ட்ரிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு மேக்ஸி தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்ட் எடுத்துக்கணும். அதை வந்து முழுசாக முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு போகணும். இப்போ நான் வந்து நெக் எடுக்கிறேன்னா பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் 2ம் முடிச்சுட்டு அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுமா 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜிப் அட்டாச் பண்ணுறோமா அதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நெக்கோட அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டாப் போர்ஷன், அதாவது வந்து ஒரு அம்பர்லாவோட மேலே டாப் போர்ஷன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து பேக் போர்ஷன் போவேன், அதாவது லோயர் பார்ட் அப்படி போகும்போது நமக்கு ஒரு சைடு ஃபினிஷ்ட் ஆகிருக்கும். நம்ம பாதியில் விட்டுட்டு போனாலுமே மற்ற மெட்டீரியல் வந்து சேஃபாக இருக்கும். அதனால் சம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துருச்சு. அது வந்து கேமரா வந்து மூவ் ஆகிருக்கதை நான் நோட் பண்ணல, சாரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது சைடு அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம், 2 லேயரும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். சரி, இன்றைக்கி வீட்டில் இருந்து தைக்கிறவங்களாம் நீங்கள் அந்தக்கான ஒரு நம்ம வீட்டில் தான் இருந்து தைக்கிறோம், எனக்கு டைம் கிடைக்கல, நான் எப்படி தைக்கிறது, என்னால் அவங்க கஸ்டமர்ஸ் கேட்குற நேரத்துக்கு கரெக்டாக என்னால் கொடுக்க முடியல, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, இதை வந்து நான் இது பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து கீழே லோயர் அடிச்சிட்ருக்கேன், கீழே வந்து மடித்து தைச்சிட்ருக்கிறேன். அதுவுமே 2 ஒரு பேக் எடுத்தோன்னா அந்த பேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள் எப்படி தைக்கலாம், நீங்கள் என்னெல்லாம் மாதிரி ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்பப்போ வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்காக கொடுக்குறேன். நான் வந்து 1 வீக் வந்து இன்றைக்கி ப்ளவுஸ் வருது, இன்றைக்கே கட் பண்ணி இன்றைக்கே நான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வர்ற ப்ளவுஸை இன்றைக்கே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்படின்னா இன்றைக்கி காலையில் கொடுத்துருக்காங்களா, நாளைக்கு காலையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிவிடும். அப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியில் வந்துடும். அடுத்தது அது பெண்டிங் இருக்காது. அவங்க காசு தர மாட்டாங்க, நம்ம ஏன் தைக்கணும், அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. திரும்ப எல்லாருமே காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு நம்ம சொல்லிடலாம். நம்மளை நம்பி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா, ஸ்டிச் பண்ணி வச்சுடுங்க. அதே இல்லை இன்றைக்கி ஸ்டிச் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு தைக்கலாமா அப்படின்னு நோ ப்ராப்ளம். நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போ டைம் கிடைக்கும் அப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாருமே அந்த மாதிரி தானே பண்ணுவோம், நானுமே அப்படி தான். இன்றைக்கி முடியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் கட்டிங் மட்டும் போடுவேன். அடுத்த நாள் முடியலை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நான் கட்டிங் போடுவேன். எனக்கு முடிகிற வரைக்கும் கட்டிங். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கிறதுல ஓரளவு பர்டிகுலராக யார் வந்து இந்த வீக் சண்டே கேட்டிருக்காங்களோ அவங்க ட்ரெஸ் எல்லாமே நான் இப்போ வந்து கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது தெரிஞ்சுது. இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மே மந்த்தில் நடந்த கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், போய் பாருங்கள். நீங்களில் ஒருத்தவங்க யாராவது வின்னராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ஐடி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, யூடியூப் ஐடியை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லா பெண்ணுங்களும் வந்து வீட்டில் தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தைக்கணும் இல்லை, ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு எந்த வேலை தெரியுதோ அந்த வேலையை பாருங்கிறத நான் சொல்வேன். அந்த என்ன வேலைங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து சொல்லக்கூடாது,
டெய்லர்ஸாக இருக்கிறீங்க, எதுவுமே எனக்கு முடியல, ஆனால் என் வீட்டில் ஒரு மிஷின் இருக்குது, என் அக்கா யூஸ் பண்ண மிஷின் இருக்குது, இல்லை எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மிஷின் இருக்குது, இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன், என் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னை வெளியில் விடலை, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும், எனக்கு ஆர்டர்ஸ் வரணும் அப்படி அந்த மைண்ட் செட்லேயே மட்டும் இருக்காமல் நமக்கு நாம் விதவிதமாக தச்சு போட்டுக்கலாம். நான் என் குழந்தைக்கு டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், அந்த குழந்தை அதை போடும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இல்லை என் அக்கா பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணுறேன், என் அண்ணன் பையன் பொண்ணு இருக்கா அவளுக்கு ஸ்டிச் பண்ணுறேன், அண்ணன் பையனுக்கு ஸ்டிச் பண்ணுறேன், அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸுங்கிறது எவ்வளோ சொன்னாலும் முடியவே முடியாது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கை வந்து நீங்கள் லைக் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பேடனாக இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பேடன் மீன்ஸ் அது ஐயோ எனக்கு வரலையே, ஐயோ எனக்கு தைக்க தெரியலையே, ஐயோ என்னால் முடியலையே இப்படி நினைக்காம நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோ வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அது அதில் வந்து கிடைக்கிற டிப்ஸு அந்தந்த ஏரியாவில் மட்டும் நான் சொல்கிற விஷயம் தான் நீங்கள் வந்து மைண்ட் பண்ண போகிறீங்க. ஸ்லோவாக கேட்டுறதுனால தான் ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன் வீடியோ, இல்லைனா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வீடியோ வச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். இல்லை இவங்க வீடியோ பார்த்தா 10 மினிட்ஸ், இந்த 10 மினிட்ஸில் நம்மளால் எவ்வளோ தைக்க முடியுது, இந்த வீடியோ 10 மினிட்ஸ் ஆனால் அந்த 10 மினிட்ஸில் உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இன்றைக்கி 2 சாரீக்கு ஓர் அடித்தேன், இல்லை இன்றைக்கி 2 லுங்கி ஸ்டிச் பண்ணேன், இல்லை மேம் நான் எனக்கு இந்த வீடியோ நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர் கேட்டுகிட்டே நான் 2 ப்ளவுஸ் கட் பண்ணேன், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களோட ப்ளஸ் தான். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணுறோம், மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை வந்து நான் பண்ணலைன்னு சொல்கிறத விட மொபைல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தேவையான கண்டென்ட்டை தான் நம்ம மொபைலில் போய் தேட போகிறோம். எல்லோரும் எல்லா விஷயத்துக்காகவும் மொபைல் எடுக்கிறாங்களான்னா எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தா தைக்கிறவங்க இருக்காங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா நான்லாம் அப்படி தான் பஸ்ஸில் போகும்போது ஒரு ப்ளவுஸ் பார்த்தேன்னு சொன்னால் வீட்டில் வந்து அதை உடனே அன்னைக்கே ட்ரை பண்ணுற கேரக்டர். எப்போன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து 2009, 7 and 9ல் 2013 வரைக்குமே நான் அப்படி தான் இருந்தேன். ஒரு பஸ்ஸில் ஒரு ப்ளவுஸ் பார்த்துட்டு போனேன்னா உடனே போய் இதை இப்படி கட் பண்ணி தைச்சிருப்பாங்களோ அப்படி தைச்சிருப்பாங்களோ அப்படி தைச்சி பழகி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டெய்லராகவே தெரியிறோம் மற்றவங்களுக்கு. இன்றைக்கி என்ன கட்டிங் கொடுத்தாலும் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ண முடியுது, அப்போ வந்து அந்தளவுக்கு சர்ச் பண்ண முடியாது. வில்லேஜில் இருந்தோம், நம்மக்கிட்ட யார்கிட்டையுமே டச் மொபைல் கிடையாது. இந்த டச் மொபைலுங்கிற இப்போ ஒரு 10 வருஷமாக தான் நல்ல ஒரு ஃபெமிலியர், அதுவுமே எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆனது ஒரு 5 இயர்ஸாக தான். அதுக்கு முன்னாடி எல்லாருமே பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணோம். அப்போ டெய்லர்ஸ்லாம் எவ்வளோ அழகழகான மாடல்ஸ் வச்சாங்க, இப்போமா இந்த மாடல்ஸ் வைக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வச்ச மாடலை நீங்கள் இன்னொருத்தவங்க பார்த்து வைக்கிறீங்க அவ்வளோதான். ஆனால் அப்போ வந்து அவங்கவுங்க க்ரியேட்டிவில் பண்ணாங்க. ஸோ எல்லா டெய்லர்ஸாலையும் எல்லா பேட்டர்னும் ஸ்டிச் பண்ண முடியும், கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நான் யோசிக்கிறேன் வரவே மாட்டேங்குது மேம், நான் என்ன பண்ணுறேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க யூடியூப்பில் அதை பார்த்து பண்ணேன், அப்போவுமே எனக்கு அவங்க அளவுக்கு ரிசல்ட் வரணும். அவங்க ப்ரொஃபஷ்னல் டெய்லர், அவங்க ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நானுமே போடும்போது ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, கண்டுக்காதீங்க. நமக்கு தெரிஞ்சதை ஒரு ப்ளவுஸ் தப்பாக வந்துச்சு, அடுத்த ப்ளவுஸ் சரியாக பண்ணுங்கள், அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணும்போதே நான் காட்டியிருப்பேன், உங்களுக்கு ஆஃப் லேயர் தான் கட் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை வந்து ப்ரில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இதுதான் இந்த இது வந்து லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் சாரீ பொறுத்த வரைக்கும் கீழே வேறு மாதிரி இருந்தது, மேலே வேறு மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். சரி, நம்ம டாப்பிக்கில் போகலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து ஒருத்தவங்க பேட்டர்ன் நல்லா இருக்குது, அவங்க வச்சாங்க நல்லா இருந்தது, எனக்கு வச்சேன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, நார்மலாக நான் சொல்கிறேன், டைரெக்டாக ப்ளவுஸில் அந்த பேட்டர்ன் வைக்காதீங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, அதில் பேக் நெக் மட்டும் பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 to 5 பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணுறீங்களா, அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிளிக் ஆகும், அதை எடுத்து நீங்கள் அங்கே வைங்க. அதுவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் தந்துட்டு மறுபடியும் எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக தூக்கி அதில் வைக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு டைமே இல்லைண்ணா, எனக்கு ஆர்டர்ஸே நிறைய வந்துட்டுருக்கு, அந்த டைமில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணாமல் அதை மடித்து திருப்பாமல் அதை லேஸ் வச்சு கவர் பண்ணுற மாதிரி எவ்வளவோ ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவ் டெய்லரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவ் எப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெய்லராக மாறலாம். அந்த சக்ஸஸ்ஃபுல் டெய்லரை நீங்கள் மாறுறதுக்கு உங்ககிட்ட இருக்க எஃபெக்ட் மட்டும்தான் காரணம். அந்த எஃபெக்டை கொஞ்சம் போட ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour, நான் சொல்கிறது அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் போயிட்டாங்க, நான் 11 o'clock to 12 o'clock ஃப்ரீயாக இருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 11 to 12 பண்ணுங்கள்.
இல்லை மேம் எனக்கு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2:30க்கு மேலே தான் ஸ்லீப்பிங் டைம் அப்போ தான் நான் பண்ணுங்க. இல்லை என் குழந்தைங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள டியூஷன் அனுப்பிடுறேன் 6க்கு மேலே நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 6 to 7:30 உங்கள் குழந்தைங்க டியூஷன்லேருந்து வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் அவுட்புட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மேலே இருக்கிறதுக்கும் கீழே அந்த ஃப்ளோரல் டைப்புக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேலே ஒரு சர்க்கிளாக இருக்கும், அதெல்லாம் ஃபுல் மேலே வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரில் கொடுத்துருக்குறோம். நெக்லஸ் நார்மலாக ஒரு பைப்பிங் கொடுத்துருக்குறோம். ஸ்லீவுக்கு அதை ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்ட் காத்துட்ருக்கு. உங்களுக்கு வந்து கிவ்அவே முடிஞ்சாலுமே ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே இருந்து பெஸ்ட்டு கமெண்ட் செலக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். யார் அந்த இதில் வின்னர் ஆக போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். பட் அவங்க யாருமே எனக்கு இன்னும் மெசேஜ் ஷேர் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட வின்னராக இருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.